அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சனி உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதியாக வருவார். இப்போ சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கார். 4ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கார். இப்போது வர்ற மார்ச் மாதம், இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசியில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு 4ல் இருக்க சனி 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க. இப்போ அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. இப்போ மார்ச் மாதம் லாஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அஷ்டம சனியால் நிறைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏதோ ஒரு தடங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏதோ ஒரு தடங்கள் உங்களுக்கு. ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருந்தால் ஏதோ ஒரு தடங்கள், அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், உங்களுக்கே வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் ஏதோ ஒன்று தடங்கள் இருந்திருக்கும். இதெல்லாம் நடக்கிற மாதிரி நடந்திருக்கும், நடக்கிற மாதிரி நடக்கும், நடக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. ஆனால் ஒன்றுமே நடந்திருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 4ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். பெரிய பிரச்சனை இருந்துதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் சிறு சிறு பாதிப்பு கண்டிப்பாக 4ல் இருக்க சனி கொடுத்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அலைச்சல் திருச்சல், வேலை விஷயமா தொழில் விஷயமா அலைச்சல் திருச்சலோடு இருப்பீங்க. நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு பெருசாக கிடச்சிருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இப்போ 4ஆம் இடத்துல இருக்க சனி 5ஆம் இடத்துக்கு போகிறனால அந்த முழுமையாக அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை விட்டு விலகிறனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் அம்மாவோட உடல் ஆரோக்கியம், உங்கள் தாயாரோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சுகஸ்தானத்தில் சனி அங்கேருந்து போயிட்டாலே பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி கிடச்சிடும். மனுஷனுக்கு தேவை பார்த்திங்கன்னா நிம்மதி தான். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். வாகன யோகம் உங்களுக்கு கை கூடி வரப்போ. இப்போ வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க போகிறீங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, வீடு கட்டிடுவீங்க. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ 4ல் சனி இருந்தனால ஒரு சில மாணவர்களுக்கெல்லாம் பாருங்கள் படிப்பில் தடை வந்திருக்கும், சரியாக படிச்சிருக்க மாட்டீங்க, மந்தமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. நல்லா தெளிவாக படிக்க போகிறீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து அந்த பிரச்சனைகள் தடங்கள் எல்லாம் விலகும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கிறது, வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு அமைய போகுது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு சனி 3ஆம் அதிபதி இப்போ அவர் 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் 5ஆம் இடம் மூலமாக இயங்குதுன்னு அர்த்தம். அப்போ 3ஆம் இடங்கிறது என்ன? தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், இளைய சகோதரன் சகோதரி, தன்னம்பிக்கை, உதவி, இதெல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். அப்போ அந்த 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறார். தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். தைரியமாக எந்த ஒரு விஷயமா இருந்தால் தைரியமாக நீங்கள் முயற்சி எடுக்க போகிறீங்க. அந்த முயற்சிக்கு உண்டான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். உங்களுக்கு நிறைய நண்பர்கள், உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் ஏற்படும், நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே இந்த 3ஆம் அதிபதி சனி 5க்கு போகிறனால நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சிறுதூர பிரயாணங்கள், அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி 4ஆம் அதிபதி சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ங்கிறது என்ன? வண்டி, வீடு, வாகனம், சொத்து, தாயார், அதேமாதிரி அம்மாவோட ஆரோக்கியம், அம்மாவோட பூர்வீக சொத்து, இதெல்லாமே 4ஆம் இடம் தான். அதேமாதிரி பாருங்கள் 4ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்விக்குண்டான இடம் 4ஆம் இடம் தான். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அம்மாவோட பூர்வீக சொத்து கைக்கூடி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அந்த 5ல் இருக்க சனி என்ன பண்ணுவார்னா ஒரு சில நெகட்டிவும் பண்ணிடுவார். ஏன்னா 5ஆம் இடங்கிறது மைண்டு, நம்ம எண்ணம், புத்தி, சிந்தனை, இதெல்லாமே இந்த 5ஆம் இடம் தான். நம்ம என்ன யோசிக்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ, அதெல்லாமே இந்த 5ஆம் இடங்கிறது. 5ஆம் இடங்கிறது மைண்டை குறிக்கிற இடம். அப்போ அந்த இடத்துல ஒரு இருள் கிரகம், ஒரு பாவ கிரகம், மந்தமான கிரகம், மெதுவான கிரகம் 5ஆம் இடத்துக்கு போகுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க, உங்களே குழப்பி விட்டுரும். இந்த சனி ட்விஸ்ட் பண்ணி விட்டுரும் உங்களை. 5ல் சனி இருந்தாலே சில மந்தத்தன்மையை கொடுக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே பண்ணலாமா, அவங்கள பார்க்கலாமா, இவங்கள பார்க்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஸ் கொடுத்துரும் உங்களுக்கு. கன்ஃபியூஷனான அந்த சுச்சுவேஷனை அந்த 5ல் இருக்க சனி ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் மைண்டு ஸ்தானத்தில் அந்த எண்ணம், புத்தி, சிந்தனை குறிக்கிற ஸ்தானத்தில் சனி இருக்கிறனால கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 10 தடவைக்கு 20 தடவை யோசிச்சு முடிவு எடுக்கிறது தப்பே கிடையாது. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் இப்போ நீங்கள் விருச்சிக ராசின்னு தெரிஞ்சிருச்சு, என்ன நட்சத்திரம்னு பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள்.
ஏன்னா இப்போ உங்களுக்கு 5ல் வேறு உங்களுக்கு சனி வரனால குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ஒரு சில பேத்துக்கு பிரச்சனை கொடுக்கும். குழந்தைகளால் மனக்கசப்பு, குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, குழந்தை ஒன்று சொல்லும், பசங்க பொண்ணு ஒன்று சொல்லும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, இதெல்லாமே இந்த 5ல் இருக்க சனி கொடுக்கும். சரிங்களா? ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அது குருவோட வீடு. குருவோட வீட்டில் ஒரு பாவ கிரகம் இருக்குது, அது ஒரு நல்லவனோட வீட்டில் ஒரு கெட்ட கிரகம் இருக்குது. அப்போ அந்த கெட்டவன் எப்படி கெட்டது பண்ண முடியும்? அப்போ நல்லதான் பண்ணுவான் அந்த கெட்டவன். அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு பூர்வீக சொத்தில் கூட பிரச்சனை வருங்க, கவனமாக இருங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாலே ஒரு சில பேத்துக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனை, பூர்வீக சொத்தில் இந்த மனக்கசப்பு இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேத்துக்கு. அதனால் அந்த பூர்வீக சொத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை, பஞ்சாயத்து, இந்த தகராறு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கனால அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? இப்போ 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி, வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா, நல்ல வேலை கிடச்சிடும். நல்ல தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, சொந்த தொழில் மூலமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு. சொந்த தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். 4ஆம் அதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கிறனால கண்டிப்பாக வீடு மாற்றுறது, வீடு வாங்குறது, நான் 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன், 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு கேட்ட கடன் கிடைக்குமா, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு கேட்ட கடன் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆயிரும். கேட்ட கடன், கேட்ட உதவி கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிற உதவி ஸ்தானம், 4ஆம் இடங்கிற வீடு வாகனம் வாங்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த யோகம், சொத்து சேர்க்கறது எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். அப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. சரிங்களா? 2023, 24 கம்பேர் பண்ணும் போது இந்த 25லிருந்து உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா அர்த்தாஷ்டம் சனினால் ஏகப்பட்ட தடங்கள், ஹெல்த் இஷ்யூஸ், அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, வண்டி வாகனத்தில் ஒரு சில பேருக்கு விபத்து செஞ்சது, வண்டி வாகனத்தில் ஒரு சில பேருக்கு ரிப்பேர் வச்சுருக்கோம், வண்டி வாகனம் வாங்கியும் அதில் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் விலகி ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தை நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இந்த காலகட்டம் எல்லா விருச்சிக ராசினியர்களும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு யோகமான ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சின்னே சொல்லிடலாம். சிறு சிறு நெகட்டிவ் இருந்தால் கூட மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அதில் டவுட்டே வேண்டாம். சரிங்களா? என்னதான் நம்ம சனிப்பயிற்சி அந்த பலன் பார்த்தாலுமே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்கும், ராகு கேது பயிற்சி நடக்கும். நம்ம ஒரு கிரகத்தை வச்சுமே நம்ம எல்லாமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரமா, விசாக நட்சத்திரமா, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க, இப்போ உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. 5ல் இருக்க சனி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணிடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. உலகத்தில் வந்து பாருங்கள், விருச்சிகராசி நேயர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துருதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கர்ம அமைப்படி நல்ல கர்மாவில் பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்காங்களா, என்ன அனுபவிக்க பிறந்திருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில அனுபவங்களும் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷனையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு சாதகமான காலகட்டம் எந்த டைமில் வரும், பாதகமான காலகட்டங்களில் எப்படி கவனமாக இருக்கணும், இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம 100% துல்லியமாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.